கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசைங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கிரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார். செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் 8ஆம் இடத்துல, அதாவது விருச்சிகத்தில், ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான். ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த நாள்லேருந்து, அதாவது 17ஆம் தேதி போன வாரம் கடைசியிலேயே பிறந்துடுறது. இந்த வாரம் பிறந்ததுனால தனுர் மாதம் பிறந்துடுறது. மார்கழி மாதம் ஃபுல்லுமே மார்கழி கொண்டாட்டங்கள் தான். இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி 20/12/2023 அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும், ராகு பகவான் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கார். இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி 4ஆம் பாதத்திலிருந்து, அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரலும் போகிறார். ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் வருது. இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது. ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 18ஆம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம். 20/12/2023 அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது. அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அவசியமாக பாருங்கள். ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம், என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன், பாருங்கள். 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 24ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பிரதோஷ காலம். பிரதோஷ காலம் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும். இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது. சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோடு இருக்கார். உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் எல்லா விதமான வெற்றிகளும் வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். 20/12/2023 அன்றைக்கி அவர் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறதும், திருநள்ளாறில் ஒரு பெரிய விசேஷமான சனி பகவானுடைய பயிற்சியை கொண்டாடுவார். அவசியமாக போய் கலந்துக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். மிதுனராசிக்காரர்கள்லாம் இந்த ஒரு 2.5 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. 2.5-3 வருஷமாக எதை தொட்டாலும் தடங்கள், எதை தொட்டாலும் கஷ்டம், உடல்நிலையில் பெரிய பிரச்சனை, உடலில் அடிபடுறது, கணுக்காலுக்கு கீழே அடிபடுறது, முட்டி எலும்புகளில் அடிபடுறது, அதே மாதிரி அதாவது என்ன சொல்கிறது, இந்த ட்ரைனிங் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரின் டாய்லெட் போகிற இடங்கள்லாம் பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும். உடல்நிலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தை இல்லாத கப்பல்ஸுக்கு, கல்யாணமாகி குழந்தை இல்லாத கப்பல்ஸுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வேற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த வாரம், அதாவது 18/12/2023 24/12/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான்
19ஆம் தேதி ராத்திரி வரலும் ஒரு 4:30 சாயந்தரம் வரலும் இருக்கார் அந்த இடத்துல. 19ஆம் தேதி சாயந்தரம் வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக உங்களுக்கு திடீர் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது எப்போ அப்படின்னா 19ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 21ஆம் தேதி ராத்திரி 11:30 மணி வரலாம் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு திடீர் பணம் வரும். அதை தவிர வந்து மயங்கக்கூடும், கொஞ்சம் வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடும். எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம்ன்ற ஒரு யூஃபோரிக் சிச்சுவேஷனில் இருப்பீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நினைப்பீங்க. இப்பொழுதிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானும் மாறிடுறார், குருவும் நல்ல ஏற்றத்தில் இருக்கார். இதை விட ஒரு பெரிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கவே முடியாது. நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதாவது 21ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 24ஆம் தேதி காலை 4 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபம் வரும், அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் பணவரவு அபரிமிதமாக இருக்கும், பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும், பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அவர் வந்து 12ஆம் இடத்துல 24ஆம் தேதி கார்த்தாலிருந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சுப செலவுகள் வரும். பண வரவுக்கு சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனாக வந்துடுறார். 13-14 நாள் ஆகிடுறது. அதனால் பௌர்ணமி சந்திரன் கிட்ட வந்துடுறார். அதனால் சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது. இந்த வாரம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸு, இந்த என்ன சொல்கிறது, இந்த மெக்கானிக்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். வேகமாக செல்லக்கூடிய இந்த வந்து பாட்டு பாடுறவா, ஒலிபெருக்கி வச்சுன்னு இருக்கவா, அதை தவிர வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறவா, இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் அங்கே ஹயக்ரீவ பெருமானை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.